அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 26/2/2015 மாசி மாதத்து புதன்கிழமையில் மாசி மகா சிவராத்திரி. இந்த நாளில் மாசி மகா சிவராத்திரியில் நாம் சிவபெருமானை வழிபடும் போது அவருக்கு எந்த மலர்கள் உகந்தவை, எந்த மலர்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மகா சிவராத்திரி என்பது உலகெங்கும் உள்ள சிவபக்தர்கள் கொண்டாடும் புனிதமான நாள். இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபடுவது வழக்கம். சிவ பூஜையின் போது சிவபெருமானுக்கு மலர் அர்ப்பணிப்பது வழிபாட்டின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. சில மலர்களை அர்ப்பணிப்பதால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பொதுவாக மலர்கள் பரிமளமுடன் தூய்மையுடனும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கணும். ஆனால் சில மலர்கள் பழமையான புராண கதைகளின் அடிப்படையில் அல்லது அவற்றின் தன்மை காரணமாக சிவபெருமானுக்கு பொருத்தமானவையாக கருதப்படுகிறது. முதல்ல சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க கூடாத மலர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாழம்பூ. புராண கதைகளின்படி பிரம்மாவிற்காக தவறான சாட்சி கூறியதால் சிவபெருமான் இந்த மலருக்கு சாபம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அவருக்கு தாழம்பூவை அர்ப்பணிக்க கூடாது. அடுத்தது துளசி. துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது என்பதால் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டாம். அடுத்தது மந்தாரை. இந்த மலர் விஷ்ணுவின் பிரத்யேக பூஜையில் பயன்படுத்தப்படும் ஒன்று. எனவே இதை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க கூடாது. சிவபெருமானின் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சில மலர்களை பார்க்கலாம். அதுல முதலிடம் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள், இரண்டாவது அருகம்புல், மூன்றாவது நந்தியாவட்டை, நான்காவது காந்தல் மலர். அடுத்தது நறுமணம் மிகுந்த மலர்களை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். மகா சிவராத்திரி நாளை தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. சிவனருளால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரட்டும், உங்கள் ஜென்ம பாவங்கள் நீங்கட்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.